ஒரு போலியான கம்ப்ளைண்டால் நேற்று கைது செய்யப்பட்டார். இதை கண்டித்து நேற்று எங்களுடைய பாஜக சார்பாக நேற்று திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து எங்களுடைய மத்திய உள்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்கள் இது தொடர்பாக நேற்றைய தினமே டிஜிபிகிட்ட இது பேசியிருந்தார். ஸோ இது குறித்து மேலும் எங்களுடைய விளக்கத்தை கொடுக்க இந்த டிஜிபியை சந்தித்து பாஜகவினர் மீது திமுகவினர் பல இடங்களில் இது மாதிரி போலியான கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வராங்க. ஸோ இதை எந்தவித முகாந்தரமும் இல்லாமல் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டுக்காக அங்கங்கே கைதுகளும் நடைபெறுவதை கண்டித்து நாங்கள் இன்றைக்கி டிஜிபிகிட்ட பேசியிருந்தோம். அவரும் இது குறித்து எல்லா மாவட்ட காவல்துறைக்கும் அனைவருக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்காரு. நைட்டு இரவுகள் இரவு நேரம் நிறைய அரெஸ்ட்டுகள் ஒரு 2-3 பேர் எங்களுடைய சார்பில் நைட்டு 2 மணி 4 மணின்னு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதையும் நாங்கள் வன்மையாக கண்டிச்சிருந்தோம். திமுகவினர் இது மாதிரியான போலியான கம்ப்ளைண்ட்டை நிறுத்த வேண்டும். தமிழகத்துடைய ஊராட்சி மற்றும் நகராட்சி பிரதிநிதிகளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் அவர்களுடைய தொண்டர்களுக்கு, அதாவது இனி வர காலங்களில் இந்த மாதிரியான எந்த ஒரு கருத்து சுதந்திரத்தையும் இந்த மாதிரியான போலியான கம்ப்ளைண்ட்டில் லோக்கல் கம்ப்ளைண்ட்டில் கொடுத்து பிஜேபியை முடக்க முடியுன்ற எந்த செயலையும் ஈடுபட வேண்டாம்னு அறிவுறுத்தணும்னு திரு ஸ்டாலின் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். இது தொடரும் பட்சத்தில் நாங்கள் அடுத்த கட்டமாக கவர்னரிடமும் நீதிமன்றத்திலும் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கப்படும். இது சம்பந்தமாக எங்களுடைய தலைவர்களும் பேசியிருக்காங்க. கண்டிப்பாக இது தொடரும் பட்சத்தில் நாங்களும் எங்களுடைய நடவடிக்கை அடுத்த கட்டத்தில் பாஜக பழிவாங்கதில்லை. இன்றைக்கி அவங்க அவர்கள் செய்கிற தவறுகளை மறைப்பதற்காக அவர்கள் பாஜகவுடைய சோஷியல் மீடியா சமூக ஊடகங்களுடைய ஆக்டிவிட்டீஸை நெருக்கணுன்றதுக்காக அது அவர்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்குது. அதை குறைக்கணுன்றதுக்காக ஒரு போலியான கம்ப்ளைண்ட்டை கொடுத்து இதை குறைக்க முடியும்னு நினைக்கிறாங்க. அது என்றைக்கும் அந்த இது நடைபெறாது. கண்டிப்பாக இந்த எல்லா விஷயத்தையும் நாங்கள் புறந்தள்ளி எங்களுடைய வேகம், இவர்கள் கொடுக்குற ஒவ்வொரு கம்ப்ளைண்ட்லையும் எங்களுடைய வேகம் தான் அதிகரிக்கும்.